ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் ஓப்பன் ஆகிவிட்டது. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது என்னென்னு பார்ப்போங்களா. ஸோ இன்றைக்கி டே 31. ஸோ இதுதான் வருஷத்தோட கடைசி நாள். ஓகேங்களா. இன்றைக்கி கொஞ்சம் சைடுவேஸ் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ நான் இப்போ தான் வந்தேன். சரி, ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்லாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம் எந்த லெவல்னு. ஸோ இது இந்த 2 லெவலும் தாண்டும் போது, ஓகேங்களா, அப் சைடோ இல்லை டவுன் சைடோ போகும்போது, இது பிரேக் ஆகும்போது ஓகே ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இப்போயே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மேலே போகிறான், கீழே வரான். 2 கேண்டில் மேலே போயிருக்கான், 2 கேண்டில் கீழே வந்திருக்கான். ஸோ இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். ஓகேங்களா. இதில் சின்ன சின்னதாக வேணால் ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஓகேங்களா. இதை வந்து பெருசாக பண்ணணுன்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா. ஒரு 135 போனால் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதுலேருந்து ஒரு 140, 41. ஓகே, 135 போயிட்டான். ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா 140, 41. ஓகேங்களா. அந்த ரேஞ்சு போல் ஒரு டார்கெட் வைக்கலாம். ஓகே, ஏன்னா இது ஒரு சைடுவேஸ். ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் இது உங்கள் பண்ணால் தான் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 140 போயிட்டான். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து டார்கெட் வந்து ஹிட்டு மாரி தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வரட்டும், வந்தோடனே டார்கெட் ஹிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோ இது ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து போகணுங்க இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். இந்த ஸ்டாப் லாஸ் இந்த இடத்தெல்லாம் ஹிட் பண்ணணுன்னா இதை போகணும். ஓகே, போயிட்டான். ஸோ டார்கெட் ஹிட். ஓகேங்களா. ஓகே, டார்கெட் ஹிட். ஓகே, கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் சீக்கிரம். ஸோ நான் இன்னொரு 10 டேஸ் இல்லைனா 15 டேஸ் மட்டும்தான் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லைவ் தான் பார்க்குற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னோடய ட்ரேடு தான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்காது. ஓகே, ஏன்னா என்னோடய ட்ரேடு தான் நான் அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு தோணும். ஸோ நான் அதை வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதோட டார்கெட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ போகலாம், ஏன்னா இங்கே இந்த இடத்த டச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா. பார்ப்போம் அப்படியே. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். இதில் எப்போ மேலே போகும், எப்போ என்ட்ரி எடுக்கலாம், அப்படியே ஒரு வேளை தவறுதலாக லாஸ் வந்துட்டாலும் அதை இந்தமாரி எப்பப்போ இது பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. நமக்கு வாய்ப்புகள் நிறைய டைம் வரும். அதை எப்போ வரும், எப்போ எடுக்கலாம், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ பாருங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல, இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களும் சரி, பண்ணாதவங்களும் சரி, மேக்ஸிமம் வந்து ப்ரீமியம் சார்ட் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா ஒரே நாள்லேயே டக்குன்னு வந்துடாது. ஸோ எல்லோரும் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைவில் வரணும். ஒரே இதில் சீக்கிரம் நீங்கள் மேலே வந்துடலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சு அப்படின்னு பண்ண வேண்டாம்.
நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய இதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஓகேங்களா? நேரத்தை ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் புரியும். அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கான அந்த சொன்ன வாய்ப்புகள் வரும்போது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். நான் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கான வேலைகள் இல்லை. சரிங்களா? ஸோ சீக்கிரம் பாருங்கள். இதில் வந்து எப்போ என்ட்ரி எடுக்கலாம், எப்போ நம்ம வெளில போகலாம், எவ்வளோ லெவல் போகலாம், எவ்வளோ லெவல் வரலாம், ஸோ எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த லெவல்லாம் எப்படி போடணும், இங்கே வைக்கணுமா, இங்கே போமா, ஏன் என்ட்ரி எடுக்கணும், ஏன் என்ட்ரி க்ளோஸ் பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இந்த இடத்துல எப்படி இது ஒர்க் ஆகுது, ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே ஸோ இதை எனக்கு சொல்கிறதுக்கான டைம் இருக்காது. அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் ஷீட்டு, ஸோ இதை வேணால் பார்ப்போம். இன்னும் ஒரு கேண்டில் பார்க்கலாம். ஸோ போனால் பார்ப்போம், இல்லைனா அந்த இந்த லைவ் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 9:27 இந்த வருஷத்தோட கடைசி நாள். ஓகேங்களா? ஸோ இதையும் தொட்டுருச்சுன்னா இன்னும் ஒரு டார்கெட் தொட்டுடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்படி இல்லை, இது தொடலை அப்படின்னா மேக்ஸிமம் இது அடுத்த இங்கே இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது போயிடாமல் இருக்காது. போகாத பட்சத்துக்கு சொல்கிறேன், இங்கே 105ங்கிற லெவல் வந்துட்டால் இங்கே ஒரு மூமெண்ட் கிடைக்கும். இது வந்து சைடுவேஸ் மார்க்கெட், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். ஸோ இப்படியே தான் போகும் கொஞ்ச நேரத்துக்கு. சரிங்களா? ஸோ இதில் இந்த 2 லெவலையும் பிரேக் ஆகாத வரைக்கும் பாருங்கள், இந்த 2 லெவல். ஓகேங்களா? இந்த 2 லெவலும் பிரேக் ஆகாத வரைக்கும் ஸோ அது அப்படி தான் போகும். அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் இந்த இடத்த தொடணும். அதுக்காக நானும் அதனால தான் இந்த டார்கெட் வச்சேன். ஸோ அது எப்படின்னு தெரியல. இன்னும் ஒரு கேண்டில் மட்டும், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பார்ப்போம், இல்லைனா லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது போகலைன்னாலும் ஓகே. என்னோடய இது ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஏன்னா இது வந்து சைடுவேஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியான மார்க்கெட்டில் எடுக்கக்கூடாது. இதுமாரி எப்போ சைடுவேஸ் வரும் எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்தந்த நேரம் எடுக்காமல் இருங்க, தவிர்த்துட்டு கேபிட்டல் காப்பாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, 105ங்கிற லெவல் வந்தாச்சு. ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு 110 111 வரைக்கும் போகலாம். ஸோ இதெல்லாம் ஏன் போகுது, எப்படி வருது, எல்லாமே வந்து அந்த லைவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன் இங்கே பிரேக் ஆனால் இங்கே ஏன் மேலே போகுது, எல்லாமே வழியில் இங்கே செல் பண்ணால் இங்கே ஏற தான் செய்யும். ஸோ அப்படி சொல்லலை. ஸோ எந்த இடத்துல வைக்கணும், எங்கே போனால் எவ்வளோ தூரத்துக்கு போகும். ஓகே, டார்கெட் ஹிட். ஓகேங்களா? சரி, இந்தமாரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி என்னங்கிறத. ஓகேங்களா? இது வந்து இங்கே 120 123 லெவல் வரைக்கும் போகணும். ஓகேங்களா? ஆனால் இந்த மார்க்கெட் வந்து சைடுவேஸ் சொல்லிட்டேன் பாருங்கள். இப்படியே தான் போயிட்டுருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா இந்த லெவல்லாம் பிரேக் ஆகலை. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இங்கே பாருங்கள்,
இங்கே போட்ட லெவல்லேருந்து கீழே வரான், இங்கே போட்ட லெவல்லேருந்து கீழே வரான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமான ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எப்போ என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, பார்ப்போம். ஸோ வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு புது வருஷத்துலேருந்து. சரிங்களா, பார்க்கலாம்.